இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அன்றாடம் அவரின் அருளை வேண்டுகிறோம். தினமும் நாம் செபிக்கின்றோம், திருப்பலிக்கு செல்கின்றோம். ஆனால் நம்மில் என்றாவது மாற்றம் நிகழ்ந்ததுண்டா என்று கேட்டால் நம்மில் எத்தனை பேரிடத்தில் ஆம் என்ற பதில் வரும்? நம்மில் வெகு சிலரே ஆம் என்ற பதிலை சொல்பவர்களாக இருப்போம் என்பதுதான் உண்மை. அந்த ஒரு சில நபர்களில் நமது பெயரும் இடம்பெறுமா என்பதும் கேள்விக்குறிதான். ஆண்டவரின் அருளை பெற நாம் பலவிதமான பக்தி முயற்சிகளை மேற்கொள்கிறோம். அந்த பக்தி முயற்சிகளை நாம் கடமைக்காக செய்தோம் என்றால் எத்தகைய மாற்றத்தையும் நம்மில் காண முடியாது. மாற்றத்தை காணாத வாழ்வு வாழ்ந்தும் பயனில்லை. பல சமயங்களில் இறைவனை நாம் எல்லா இடங்களிலும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்குள் இருக்கின்ற இறைவனை உணர பல சமயங்களில் நாம் தவறிவிடுகின்றோம் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. கடவுள் நம்முள் இருக்கின்றார் என்ற மாபெரும் உண்மையை புரிந்து கொண்டு கடவுள் வாழும் ஆலயமாகிய நம்முடைய உடலை தூய்மையாக்கி அவரின் பிரசன்னத்தை ஒவ்வொரு நொடி பொழுதும் அனுபவித்தோம் என்றால் நம் வாழ்க்கை நிறைவான மகிழ்வை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை உணர்ந்தவர்களாய் வாழ்வோம். உலகில் சிலர் பணத்தையும் பதவியையும் தேடுகிறார்கள். மற்றும் சிலர் புகழையும் அன்பையும் தேடுகிறார்கள். வேறு சிலர் வசதிகளையும் வாய்ப்புகளையும் தேடுகிறார்கள். இன்னும் சிலர் மன அமைதியை தேடித் திரிகிறார்கள். இப்படி வாழ்வை, உறவை, பொருட்களை தேடித்தான் அலைகிறார்கள். நாம் யாரை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று நம்மையே நாம் கேட்டு பார்க்கவே இன்றைய நிகழ்வு நம்மை அன்போடு அழைக்கிறது. நமது தேடல் பொருட்களையோ ஆட்களையோ சார்ந்ததாக இல்லாமல் கிறிஸ்துவை நோக்கி இருக்குமாறு பார்த்து கொள்வோம். அப்போதுதான் நமது வாழ்வு நலமானதாக அமையும். இயேசுவை தேடி நாளும் அவரின் ஆனந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நம்மை பயிற்றுவிப்போம். ஒரு வயதான மூதாட்டி கையில் பணமேதுமின்றி ஓர் இறைச்சி கடைக்காரர் முன்வந்து நின்றார். ஐயா, எனக்கு கொஞ்சம் இறைச்சி தாருங்கள், நான் உங்களுக்காக ஒரு பூசை ஒப்புக் கொடுக்கிறேன் என்றார். அந்த நேரம் கடைக்காரரின் நண்பரான இராணுவ வீரர் ஒருவரும் அவரோடு இருந்தார். கடைக்காரர் தனது நண்பரிடம் பாட்டியை காட்டி பரிகாசம் செய்தவாறு, முதலில் பூசைக்கு சென்று வாருங்கள், பிறகு பார்ப்போம் என்றார். பூசை முடிந்து திரும்பிய பாட்டி மறுபடியும் கடைக்கு வந்து இறைச்சி கேட்டார். கடைக்காரரோ ஒரு தாளில் பூசை என்று எழுதி தராசின் ஒரு தட்டில் வைத்து மறுதட்டில் சிறு இறைச்சி துண்டை வைத்தார். என்ன ஆச்சரியம்! ஒரு முழு ஆட்டை வைத்த பின்னும் பூசை என்று எழுதப்பட்ட காகித தட்டு மேலே எழும்பவே இல்லை. இதை கண்ட இராணுவ வீரர் அந்த நொடியே திருப்பலியின் மகத்துவத்தை உணர்ந்தார். பிற்காலத்தில் அவரது இரு மகன்களும் குருக்களாகி திருப்பலியின் மகத்துவத்தை உலகிற்கே அறிவித்தனர். அவர்களில் ஒருவரே புனித ஸ்தானிஸ்லாஸ். திருப்பலியின் மகத்துவத்திற்கு இணையுமில்லை, எல்லையுமில்லை. எனவே நாமும் திருப்பலியின் மகத்துவத்தை உணர்ந்து அதில் பக்தியோடு பங்கேற்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாளில் நாம் திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்றோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் திரும்பி பார்ப்போம். இன்று நீங்கள் மற்றவருக்கு நன்மை செய்தீர்களா? தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். இன்று நீங்கள் மற்றவருக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா? அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. இன்று நீங்கள்
உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்து நடந்தீர்களா? முதியோரிடம் கடுமையாய் ஈராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இன்று நீங்கள் உங்களை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தீர்களா? ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும். அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும். இன்று நீங்கள் இறை வார்த்தையை மற்றவருக்கு அறிவித்தீர்களா? இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்களிக்க வேண்டும். இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராக அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது
நம்பிக்கை வைத்துள்ளே. என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் ஒடுங்கிப் போயிற்று. என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம்முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். இல்லையெனில் படுகொலி செல்வோருள் ஒருவராகிவிடுவேன். உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும். ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். திருவுள்ளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும். உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியினின்று விடுவித்தருளும்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும், ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே. என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும், ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 முதல் 18 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 51, இறை வார்த்தைகள் 1 முதல் 4, 10 முதல் 12 மற்றும் 15 முடிய. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 20 முதல் மற்றும் அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 2 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தருமம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்குச் சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து உங்கள் முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்குத் தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே,
மீட்பர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஆண்டவரின் உடனிருப்பை உணர்ந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்து வாழவும் இயேசுவின் கட்டளைகளை கடைபிடிக்கவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது திருநீற்று புதன் பற்றி பார்க்கலாம். திருநீற்றுப் புதன். மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்பதை உணர்த்துவதற்காக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருடைய நெற்றியிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட திருநீரினால் சிலுவை அடையாளம் வரையப்படுகின்றது. இவ்வுலகிலுள்ள ஒவ்வொரு மனிதரும் தங்களது பாவ வாழ்வினை விட்டுவிட்டு மனம் திரும்பி ஆண்டவரின் நற்செய்தியின்படி வாழ்வதற்கு தவக்காலம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டவர் இயேசு அலகையினை வெற்றி கொள்வதற்காக 40 நாட்கள் இரவும் பகலும் நோன்பிருந்து ஜெபித்ததனை பின்பற்றி நம் ஒவ்வொருவரையும் 40 நாட்கள் பக்தியோடு ஜெபிக்க திருச்சபை நம்மை அழைக்கிறது.
நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று கூறுகின்றது திருவிவிலியம். நம்மை பண்படுத்துகின்ற இந்த தவக்காலத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய பண்புகளை திருச்சபையானது உள்ளார்ந்த செயல்பாடுகள், வெளிச் செயல்பாடுகள் என இரு பிரிவுகளாக பிரித்து நம்மை செயல்பட பரிந்துரை செய்கின்றது. தனி ஜெபம், குடும்ப ஜெபம், ஆண்டவருடைய பாடுகளை தியானிப்பது, அனுதினமும் இறை வார்த்தையினை வாசித்து வாழ்வாக்குவது, ஒப்புரவு, நற்கருணை அருட்சாதனங்களை பெறுவது போன்றவைகளை உள்ளார்ந்த செயல்பாடுகளாகவும், நோன்பிருத்தல், ஒருத்தல் முயற்சிகள், நற்செயல்கள், அடித்தட்டு மக்களுக்கு வாழ்வளித்தல் போன்றவைகளை வெளிச் செயல்பாடுகளாக திருச்சபை நமக்கு பரிந்துரைக்கிறது. தவக்காலத்தினை தொடங்குகின்ற நாம் நமது வாழ்வின் உள் ஆழத்திற்குச் சென்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்வோம். நமது வாழ்வு முறை எத்தகையது என்பதை உணர்வோம். பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு ஆண்டவரின் நற்செய்தியின்படி தொடர்ந்து வாழ உறுதியேற்போம். நாளைய தினம் நாம் வசிக்கும் இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் சுவைத்து வாழ்கின்ற நாம் அந்த இரக்கத்திற்கும் அன்பிற்கும் நன்றி சொல்கிறோமா? நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் சிறப்பாக நமது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம், அவரை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்தில் நம் மாதா தொலைக்காட்சியில் பணி செய்கின்ற பணியாளர்களுக்காக நாம் கண்ணீரோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்னீரே. இதோ இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் கொடையின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைக்கும் நன்றி சொல்கிறோம். இதில் பணி செய்கின்ற பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் இதோ இந்த மைய நிலையத்திலும் ஒவ்வொரு மறைமாநிலத்திலும் உலகெங்கும் இந்த மாதா தொலைக்காட்சிக்காக பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரியும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவைகளில் எல்லாம் நீர் பூர்த்தி செய்யும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீர் நிரம்ப தரும்படியாய் அவர்களுக்கு நீர் எல்லா விதங்களிலும் துணை வந்து அவர்களை அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் நற்சுகத்தாலும் செல்வங்களாலும் நீர் நிரப்ப வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உது பிள்ளைகளாகிய இவர்கள் மேல் என்றும் இரக்கமாயிருங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மில் நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். மன்னக மீட்ப